Hi students, welcome to AK Academy. It's like இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம்ல இங்கிலீஷ்க்கு நம்ம ரெகுலரா வீடியோஸ் போறதா சொல்லியிருந்தோம். அதுல ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். எஸ்ஏல இங்கிலீஷ்ல 10 கேள்வி கேட்பாங்க. 10க்கு 10 அடிக்கணும்னா நம்ம போற வீடியோஸ் மட்டும் பாருங்க, நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோல நான் கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு கேள்வி எடுத்து வச்சிடறேன், ஒரு கேள்வி நான் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஓகே, என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல இருந்து வருஷம் கண்டிப்பா எஸ்ஏல ஒரு கேள்வி கேட்டுறாங்க, சரிங்களா? அது மாடல் கொஸ்டினா இருந்தாலும் சரி, உண்மையான கொஸ்டினா இருந்தாலும் சரி, எல்லா கொஸ்டின் எப்பவுமே டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் மொத்தமா இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஃபுல்லா பாருங்க, வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க, ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி எஸ்ஐபிசி நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீல் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன், முதல்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் என்ன சார் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணோம்னா அதான் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். அதை 3 விதமா கம்பேர் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, மூணாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மொத்தம் 3 டிகிரி இருக்கு. இதுல இந்த பாசிட்டிவ் டிகிரினா என்ன சார் அப்படின்னா, அதாவது இவர் மேல இவர் கீழெல்லாம் சொல்லாம அவரை மாதிரியே இன்னொருத்தரும் இருக்காரு அப்படின்னு ஈக்குவலா ட்ரீட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் டிகிரின்னு அர்த்தம். இப்ப ஒருத்தர் மாதிரியே தான் இன்னொருத்தர் இருக்காரு அப்படி சொன்னா அதான் பாசிட்டிவ் டிகிரி. ஓகே, அப்ப கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன சார் அப்படின்னா, 2 பேரை கம்பேர் பண்ணி இவர் தான் சூப்பரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு கம்பேரிட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்ன அப்படின்னா, ஒரு குரூப்பையே நிறைய பேரை, ஒரு 50 பேர் 100 பேரை காமிச்சு இதுல ஒருத்தர் தான்ப்பா சூப்பரு அப்படின்னு சொன்னா அதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப இவரை மாதிரியே இவர்னு சொன்னா பாசிட்டிவ் டிகிரி, 2 பேரை கம்பேர் பண்ணி இவரை விட இவர் பெட்டரா இருக்காருப்பா அப்படி சொன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, ஒரு குரூப்ல இவர் தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுதான் இந்த 3. இப்ப இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி நான் வீடியோல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல கேள்விகள் கேட்டா எப்படி கேட்பாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்றதும் நான் சொல்லி கொடுத்துட போறேன். அப்போ உங்களுக்கு பிராக்டிஸ், கான்செப்ட் எல்லாமே இதை ஒரு வீடியோல கிடைச்சிடும். இப்ப நான் பாசிட்டிவ் டிகிரினா அதை எப்படி கேள்வி கேட்பாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவேன். புரியுதா? அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், கவனிங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் டிகிரினா என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, சோ ஒரே மாதிரியே இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் டிகிரி. கேட்கிற கேள்வி பாசிட்டிவ் டிகிரி தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுல ஆஸ் இல்லனா சோ ஆஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் மென்ஷன் ஆயிடும். ஆஸ் அல்லது சோ ஆஸ் இப்படி மென்ஷன் ஆகியிருந்தா அது கண்டிப்பா என்ன டிகிரி தான், பாசிட்டிவ் டிகிரி தான். முடிஞ்சு போச்சு. நடுவில் இப்படி ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம அந்த வேர்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதான் விஷயம். இப்ப அந்த வேர்டு எப்படி சார் இருக்கும்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டால், டால்னா என்ன அர்த்தம், ஹைட்னு அர்த்தம், ஹைட்டா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த டால்ங்கிற வார்த்தையை தூக்கி அப்படியே இங்க போட்டீங்கன்னா இதுதான் பாசிட்டிவ் டிகிரி, அவ்வளவுதான். என்ன அர்த்தம்னா, இப்ப ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மாதிரியே இந்த பிங்கிறவரும் உயரமா இருக்காரு, சரிங்களா, அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாசிட்டிவ் டிகிரி. அப்ப கவனிச்சுக்கோங்க, ஆஸ் சோ ஆஸ் வந்திருந்தாதான் அது பாசிட்டிவ் டிகிரி. அப்ப அந்த வேர்டை எடுத்து அப்படியே போட்டா இதுக்கு பேர் தான் என்னது, பாசிட்டிவ் டிகிரி. சோ பாசிட்டிவ் டிகிரி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் தான் நம்ம அடுத்தது நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ ஒரு விஷயத்துக்கு அப்படியே போட்டா முடிஞ்சு போச்சு, இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. இப்ப இந்த பாசிட்டிவ் டிகிரில இருந்து கேள்வி கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது அதை சொல்றேன், கவனிங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த क्वेश्चन பாருங்க, இப்படிதான் எக்ஸாம்ல கேள்வி இருக்கும். No other girl is as dash as ஹரிணி. எந்த ஒரு பெண்ணும் ஹரிணியை போல், எந்த ஒரு பெண்ணும் ஹரிணியை போல் அப்படிங்கிறது சொல்ல ஒரு விஷயம். இப்ப ஹரிணியை போல் நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான் அது ஹைட்டா வெயிட்டா என்னங்கிறத சொல்லும். இப்ப no other girl is as dash as ஹரிணி. இப்ப இந்த ஆஸ் வந்து அது என்ன சொல்லிருக்கோம், பாசிட்டிவ் டிகிரின்னு சொல்லியிருக்கோம். அப்ப பாசிட்டிவ் டிகிரினா இப்ப டாலஸ்ட் நான் எதை போடணும், டால போடணும், முடிஞ்சு. அப்ப நோ அதர் கேர்ள் இஸ் as tall as ஹரிணி, அவ்வளவுதான். இருக்கிற வார்த்தை அப்படியே போட்டு அதான் பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரினா இப்படி ஆஸ் வந்திருக்கும், அவ்வளவுதான். ஈஸியா தானே இருக்கு. இப்ப பாசிட்டிவ் டிகிரினா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இது மாதிரி கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் பார்க்கலாம். இப்ப இதுல இன்னொரு क्वेश्चन கூட பார்க்கலாம். ஓகே, ரைட். இப்ப இதே பாசிட்டிவ் டிகிரில அடுத்த क्वेश्चन, few English poets were as dash as Wordsworth. இத மட்டும் படிக்கிறப்ப என்ன தெரியுது, ஒரு சில இங்கிலீஷ் போயட்ஸ் மட்டும் வேர்ட்ஸ்வர்த் மாதிரியே இருப்பாங்க. சோ வேர்ட்ஸ்வர்த்
எலிசபெத் மாதிரியே இருப்பாங்கன்னா அது பாசிட்டிவ் டிகிரி. ஆஸ் பிளஸ் ஆஸ் வந்துச்சு அப்ப என்னதான் பாசிட்டிவ் டிகிரி தான். ஓகே, இப்ப கிரேட்டா கிரேட்டரா கிரேட்டஸ்டா ஈஸியா சொல்லிருவீங்க என்னது கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப few English poets were as great as Wordsworth. இதுதான் பாசிட்டிவ் டிகிரி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மூவ் ஆயிடலாம். ஓகே, கவனிங்க கம்பேரிட்டிவ் டிகிரி. நான் கம்பேரிட்டிவ் டிகிரினா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெண்டு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவரை விட அவர் சூப்பர்பா பெட்டர்பா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்ப பாசிட்டிவ் டிகிரினா ஆஸ் வரும், சோ ஆஸ் வரும் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்ப கம்பேரிட்டிவ் டிகிரியை அந்த மாதிரி ஷார்ட் கட்டா இது வந்தாதான் அது கம்பேரிட்டிவ் சொல்ல முடியுமா? சொல்லலாம். அதாவது அந்த வேர்டுக்கு அப்புறமா தேன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கோங்க. ஒரு வேர்டுக்கு அப்புறமா தேன் வந்தா அது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஏன்னா தேன் சொன்னாலே கம்பேர் பண்ண முடியும். ஒருத்தரோட இன்னொருத்தர் பெட்டர்னு நான் சொன்னாலே நான் அந்த தேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். சேம் டைம் இந்த முன்னாடி இருக்க வேர்டு இருக்குல்ல, இந்த முன்னாடி இருக்க வேர்டோட ER சேர்ந்திருக்கும். இப்படி ER சேர்ந்தா பக்கத்துல தேன் வரும். இப்படி ER தேன் வந்தா அதுக்கு பேர் கம்பேரிட்டிவ் டிகிரி. அவ்வளவுதான். எக்ஸாம்பிளுக்கு டாலர் தேன், ஹையர் தேன். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு டாலர் தேன் அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு வார்த்தையோடமே ER சேர்க்கணும். டாலர், ஸ்மார்ட்டர். இப்ப ஸ்மார்ட் ஸ்மார்ட்டர், ஸ்மார்ட்னா அது பாசிட்டிவ் டிகிரி, டாலர்னா அது பாசிட்டிவ் டிகிரி. அப்ப டாலர் ஸ்மார்ட்டர். ஓகே, இந்த மாதிரி ER வந்தா அது கம்பேரிட்டிவ் டிகிரி. தேன் வந்தா தான் ER சேர்க்கணும். ER வந்தா தான் தேன் வரும். ERம் தேன் வந்தா அதுக்கு பேர் என்னது கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகே, இப்ப ஒரு சில வார்த்தைகளோட இப்படி ER சேர்க்க முடியும். அப்ப நம்ம ER சேர்த்து போட்டுருவோம். ஒரு சில வார்த்தைகளோட ER சேர்க்க முடியாது. எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன். இப்ப வேல்யூபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எது வேல்யூபிள்? இந்த வேல்யூபிள்ங்கிற வார்த்தை ஒரு பாசிட்டிவ் டிகிரி. அப்ப இதால ER சேர்த்தாதான் அது கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போ வேல்யூபிளோட நீங்க ER எப்படி சேர்க்க முடியும்? முடியாது. அப்ப முன்னாடி மோர் போட்டுக்கணும். மோர் வேல்யூபிள், மோர் வேல்யூபிள் தான். இப்படி வந்தா இது பேர் கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்ப உங்களால ER சேர்க்க முடியலன்னா நீங்க மோர் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டுக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபேமஸ், ஃபேமஸர் அப்படின்னு சொல்ல முடியாது, ER சேர்க்க முடியாது. அப்ப மோர் ஃபேமஸ் than, அவ்வளவுதான். அப்ப ER சேர்த்தா கம்பேரிட்டிவ், ER சேர்க்க முடியலன்னா மோர் போட்டுக்கணும் முன்னாடி. ஓகேவா? மோர் போட்டுக்கணும். இன்னொன்னு, இப்ப மோர் போட மாதிரி இன்னொரு சில வார்த்தைகள் இருக்கு. இப்ப இதை பாருங்களேன். நெக்ஸ்ட் இதை கவனிங்க. குட். குட்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் டிகிரி. இத கம்பேரிட்டிவா சொல்லணும்னா பெட்டர், பெட்டர் than முடிஞ்சு போச்சு. குட்னா as good as, so good as அப்படின்னு பாசிட்டிவ் டிகிரி சொல்லிடுவாங்க. அதை கம்பேரிட்டிவா சொல்லணும்னா என்ன சொல்லணும்? பெட்டர் அப்படின்னு சொல்லணும். சோ பெட்டர் than. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளோட அதோட லைட்டா சேஞ்ச் பண்ணி ER சேர்க்கிற மாதிரி இருக்கும். மொத்தத்துல ஆனா கடைசியில் என்ன சேர்ந்துரும்? ER சேர்ந்துரும். அவ்வளவுதான். இதான் கம்பேரிட்டிவ் டிகிரி. சோ கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்ப இதுல இருந்து ஒரு சில क्वेश्चंस பார்க்கலாம். ஓகே, இத பாருங்க. இந்த क्वेश्चन பாருங்க. a train is dash than a car. இத பார்த்தாலே தெரியுது ட்ரெயின் வந்து காரை விட சிறந்ததுங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வராங்க. அப்புறம் ரெண்டு கம்பேர் பண்ணி ஒண்ணுதான் சூப்பர்னு சொன்னா இது பாசிட்டிவ் டிகிரி கிடையாது. பாசிட்டிவ் டிகிரினா அது மாதிரியே இதுன்னு சொல்லணும். இப்ப இது பேர் கம்பேரிட்டிவ் டிகிரி. இதை தாண்டி கம்பேரிட்டிவ் டிகிரி நம்ம எப்ப சொல்லலாம்? டேஷ்க்கு அப்புறம் dan வரணும். இப்படி dan வந்தா அது என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரி. சோ கம்பேரிட்டிவ் டிகிரினா நான் ER முடிஞ்ச வேர்டு தான் போடணும். சோ ஃபாஸ்ட் போட மாட்டேன். ஃபாஸ்ட் வந்து பாசிட்டிவ் டிகிரிக்கு தான் போடணும். ஃபாஸ்டர் தான் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு போடணும். அப்ப a train is faster than a car முடிஞ்சு. அவ்வளவுதான். அப்ப dan வந்தா அது கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்ப கம்பேரிட்டிவ்னா என்ன பண்ணணும்? ER இருக்க வார்த்தையை தூக்கி போடணும். இன்னும் கூட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கவனிங்க. இது பாருங்க. Shimla is dash than other hill stations in India. So Shimla is dash than. Dash than na dan வந்தாது கம்பேரிட்டிவ் டிகிரி தான். அப்ப ஃபேமஸா, மோர் ஃபேமஸா, மோஸ்ட் ஃபேமஸா? மோர் ஃபேமஸ் தான் வரும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. So Shimla is more famous than other hill stations in India. Okay, next question பாருங்க. Okay, next question பாருங்க. Solomon was dash than any other king. வெல்லா பெட்டரா பெஸ்டா? இங்க பெட்டர் தான் வந்துரும்.
ஸோ டேன் வந்தாலே கம்பேரிட்டிவ் டிகிரி. அப்ப இஆர் முடிஞ்சிருக்கிறதா நம்ம என்ன பண்ணணும், ஆன்சரா பண்ணணும். இந்த மாதிரி இஆர் வரணும் இல்ல மோர் வரணும், அதுதான் நீங்க கம்பேரிட்டிவ் டிகிரி போடலாம். இப்போ நெக்ஸ்ட் கடைசியா சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்னன்னு பார்த்துடலாம். கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்னன்னு பார்த்துடலாம். கவனிங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கிறது மொத்தத்துல அவர் தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொல்றது. சோ பாசிட்டிவ்னா as வரும்னு சொன்னேன், கம்பேரிட்டிவ்னா than வரும்னு சொன்னேன். ஆனா சூப்பர்லேட்டிவ்னா என்னன்னா இந்த fill in the blanksக்கு முன்னாடி the வருங்க, பின்னாடி than வந்தா கம்பேரிட்டிவ், முன்னாடி the வந்தா சூப்பர்லேட்டிவ். முன்னாடி the வரலாம், ஒன் ஆஃப் தவும் வரலாம். ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்தாலும் அது சூப்பர்லேட்டிவ் தான், the மட்டும் வந்தாலும் அது சூப்பர்லேட்டிவ் தான். அதே மாதிரி இந்த வார்த்தையை இங்க அப்படியே வைக்க சொன்னோம் பாசிட்டிவ்ல, கம்பேரிட்டிவ்ல ER முடியும்னு சொன்னோம், சூப்பர்லேட்டிவ்ல EST முடிஞ்சிருக்கும். ஃபாஸ்டஸ்ட், டாலஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட். ஓகே, சோ அப்படி வந்தா அது சூப்பர்லேட்டிவ். அப்ப த வந்தா EST முடியணும், அப்ப இதுக்கு பேர் என்னது, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஒரு சில இடத்துலலாம் இந்த மோர் யூஸ் பண்ணுவோம் சார் கம்பேரிட்டிவ் டிகிரில. ஃபேமஸ்னா மோர் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னோம், அப்ப இங்க மோஸ்ட் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லணும். மோஸ்ட் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அப்படின்னு வரும். அப்ப த வந்தா சூப்பர்லேட்டிவ், EST ST முடியணும், EST முடியணும், முடிஞ்சாலும் என்னது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அவ்வளவுதான். சோ பாசிட்டிவ்னா என்னன்னு பார்த்துட்டோம், கம்பேரிட்டிவ் என்னன்னு பார்த்துட்டோம், சூப்பர்லேட்டிவ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இதுல 2-3 क्वेश्चंस பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க. ரேடியம் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் மெட்டல்ஸ். சோ ஒன் ஆஃப் த வந்துருச்சு, கண்டிப்பா என்ன சூப்பர்லேட்டிவ் தான். அப்ப சூப்பர்லேட்டிவ் என்ன பண்ணுவோம், EST காஸ்ட்லியஸ்ட். காஸ்ட்லிங்கிறது as costly as, so costly as பாசிட்டிவ்னா, காஸ்ட்லியர்ங்கிறது காஸ்ட்லியர் than கம்பேரிட்டிவ்னா, சூப்பர்லேட்டிவ்னா என்ன பண்ணுவோம், the costliest, one of the costliest னு பண்ணும். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம். சோ இந்த क्वेश्चन பாருங்க. gold is one of the dash metals, precious, more precious, most precious. so most precious வரும், ஏன்னா gold is one of the superlative, superlative most போடுவோம், comparative more போடுவோம், பாசிட்டிவ்னா precious அப்படியே விட்டுருவோம். ஓகே, சோ இதுதான் இந்த மொத்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். சோ பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ஒன்னு என்ன, அதோட அர்த்தம் என்ன, கேள்வி எப்படி வரும்னு A to Z மொத்தமா நான் முடிச்சிட்டேன். கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க, ஈஸியா நீங்க அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, சோ சேம் லைக் தட் SCBC அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது 7708-9781 கான்டாக்ட் பண்ணி எடுக்கோங்க. ஃபர்தரா இங்கிலீஷ் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம யூடியூப்ல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.